அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரமாறு மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல முதலாம் தவணைக்குரிய அலகுகள் நிறைவு செய்திருக்கிறதுனால முதல்ல இருந்து நாங்க ரிவிஷன் கிளாஸ் பார்க்கிறோம். அதாவது முதலாவது அலகு திரும்ப நாங்க படிக்கிறோம். சரியா? அப்ப முதலாவது அலகு நாங்க திருப்பி ஒருக்கா மீட்டல் செய்து பார்ப்போம். இப்ப நாங்க கடைசியாக எங்களோட வகுப்பில எமது உயிர் சூழலினுடைய விந்தைகள் என்ற முதலாவது பாடத்தின் அறிமுகம், அதுல வளர்ச்சி என்றா என்ன, எங்களோட சூழல்ல உயிருள்ளவை உயிரற்றவை காட்டுற இயல்புகள் பற்றி பார்த்தோம். அதாவது தாவரங்கள் பற்றியும் விலங்குகள் பற்றியும், தாவரத்தையும் விலங்கையும் தவிர எங்களோட சூழல்ல இருக்கக்கூடிய மிகச்சிறிய அங்கிகள், கண்ணுக்கு தெரியாதவற்றை நுண்ணங்கிகள் என்று அழைக்கிறோம். எங்களுடைய சூழல்ல தாவரங்கள் இருக்கும், விலங்குகள் இருக்கும், நுண்ணங்கிகள் இருக்கு. இப்படி எங்கட சூழல்ல 3 விதமான அங்கிகளை நாங்க பார்க்க முடியும். இந்த அங்கிகள்ல உயிருள்ள அங்கிகளாக இருந்தால் அவை வளர்ச்சியை காட்டும் என்று படித்திருக்கு. உயிருள்ள பொருட்களுக்கு வளர்ச்சி என்பது ஒரு பொதுவான இயல்பு. தாவரமும் வளரும், விலங்கும் வளரும், நுண்ணங்கிகளும் அப்படி. சரி, அப்ப வளர்ச்சி மூன்றுக்கும் பொதுவான ஒரு இயல்பு. அதே போல இன்று நாங்க பார்க்க இருக்கிறது போஷணை தொடர்பானது. அப்ப முதலாவது பொதுவான இயல்பு நாங்க படிச்சோம், அதாவது வளர்ச்சி. வளர்ச்சி என்பது அங்கிகளுக்குரிய பொதுவான இயல்பு. இரண்டாவது இயல்பாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது போஷணை. போஷணை என்றால் என்ன? போஷணை என்றால் இப்ப வளர்ச்சி என்றால் என்ன? அது தொடர்பாக நாங்க போன வகுப்புல படிச்சோம். அதாவது ஒரு அங்கி அதனுடைய உயரத்திலையும் திணிவிலையும் கனவளவிலையும் ஏற்படுகின்ற மீளாத அதிகரிப்புன்னு சொல்லி பார்க்கிறோம். மீளாத அதிகரிப்பு, அதுதான் வளர்ச்சி. அப்ப போஷணை என்றால் என்ன? வளர்ச்சி என்றால் என்னன்னு தெரியும், போஷணை. இப்ப எங்களை போல இருக்கிற சகல அங்கிகளுக்கும், அதாவது உயிருள்ள அங்கிகளுக்கு உணவு என்பது அவசியமானது. அங்கிகள் தம்முடைய உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதுதான் போஷணை. அங்கி ஒன்று தனது போஷணை தேவையை பூர்த்தி செய்யற உணவு தேவையை பூர்த்தி செய்தல் போஷணை என. பாருங்க, அங்கி ஒன்று தனது உணவு தேவையினை பூர்த்தி செய்தல் எப்படி அழைக்கப்படும்? போஷணை. எனக்கு தேவையான சாப்பாடு எடுத்துக்கொள்றதுதான் பிள்ளைகள் போஷணை என்று சொல்லுவோம். இப்ப எங்களுக்கு போஷணை தேவை இருக்குன்னா என்ன? சாப்பாட்டு தேவை இருக்கு, எங்களுக்கு சாப்பிட வேணும். நாங்க ஒரு உயிருள்ள அங்கி, இப்ப எங்களுக்கு சாப்பாடு தேவை. அப்போ ஒரு விலங்காக இருந்தால் அதுக்கு தேவையான சாப்பாடு
தாவரத்திலிருந்து கிடைக்கும். ஒரு உயிருள்ள அங்கி அல்லது ஒரு விலங்குக்கு தேவையான உணவு தாவரங்கள்ல இருந்து கிடைக்கும் பிள்ளை. எப்படி தாவரத்துல இருந்து கிடைக்குதுன்னா, நான் காலையில புட்டு சாப்பிட்டேன்டா, புட்டு அரிசி மாவுல இருந்து வருகிறது, அரிசி மாவு அரிசியில இருந்து வருகிறது, அரிசி நெல்லில் இருந்து வருகிறது, நெல்லு நெத்தாவரத்தின் மூலம் கிடைக்கும். இப்ப நாங்கள் எங்களுடைய உணவு தேவைக்காக நெல் தாவரத்தில தங்கி இருந்திருக்கு. மதியம் நான் சோறு சாப்பிட்டேன், சோறும் காய்கறிகளும் சாப்பிட்டேன். அப்ப சோறு அரிசியில இருந்து வருகிறது, அரிசி நெல்லில் இருந்து வருகிறது, நெல்லு நேரடியாக நெல் தாவரம், காய்கறிகள் தாவரத்திலிருந்து பெறப்பட்டன. ஆகவே என்னுடைய மதிய உணவுக்காகவும் நான் தாவரங்களில் தங்கியிருக்கிறேன். சரியா? இதே போலதான் இரவு உணவுக்கும் நான் எதை எடுத்துக் கொள்கிறேனோ அது தாவரங்களில் இருந்து பெறப்பட்டிருக்கும். அதாவது இரவு புட்டு அல்லது இடியப்பம் அல்லது ரொட்டி, ஏதோ ஒரு இரவு உணவு, அந்த மாவு எங்கிருந்து கிடைக்கிறது? தாவரங்களின் மூலம். சரியா? அப்ப ஒரு விலங்கானது தன்னுடைய போஷணை தேவைக்காக ஒரு தாவரத்தை நம்பி வாழும். சரியா? அப்ப தாவரங்கள் அவை உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளும்? தாவரங்களுக்கும் வளர்ச்சி நடக்கும், தாவரத்துக்கும் போஷணை தேவை. ஏனென்றால் தாவரமும் ஒரு உயிருள்ள அங்கி என்றுதான் நாங்க எடுக்கிறோம். அப்ப தாவரமும் என்ன செய்ய வேணும்? வளர வேணும், தாவரத்துக்கு உணவு வேணும். அப்ப எங்களுக்கு தேவையான உணவை தாவரம் தருகிறது. தாவரத்துக்கு தேவையான உணவை எப்படி எடுக்கும்? அது தனக்கு தேவையான உணவினை தானே தயாரித்துக் கொள்ளும். தாவரத்துக்கு யாரும் தயாரித்து கொடுக்குறீங்க, அது தனக்கு தேவை என்ன தானே தயாரித்துக் கொள்ளும். அதனால தாவரங்களுக்கு ஒரு விசேடமான பெயர் வழங்கப்படும். தாவரங்கள் தற்போசணிகள். தாவரங்கள் அனைத்தும் தற்போசணிகள். இப்ப பாருங்க, தாவரத்துக்குத்தான் பேர் தற்போசணி, பிறகு விலங்குக்கும் அந்த பெயர் வருமென்று நீங்க கேட்க கூடாது. விலங்குகள் தற்போசணி அல்ல. விலங்குகள் தமக்கு தேவையான உணவினை தாமே ஒருபோதும் தயாரிக்காது. விலங்கு தனக்கு தேவையான உணவினை தானே தயாரிக்காது. அப்ப வீட்டுல நாங்க சமைக்கிறது என்னன்னு கேட்டா, சமைக்கிற பொருட்களை தாவரத்திலிருந்து எடுத்துத்தான் சமைக்கிறோமே தவிர அதை நாங்கள் உருவாக்குறது இல்லை. நெல்லு தாவரம்தான் நெல்லை உருவாக்கி அதுல இருந்து அரிசியை தந்தாத்தான் நான் மதியத்துக்கு சோறு சாப்பிடலாம். விளங்குதா? அப்போ ஒரு விலங்கு, நான் விலங்குக்குள்ளதான் பிள்ளைகள் மனிதனை வச்சு கதைக்கிறேன். மனிதன் ஒரு விலங்கு. சரியா? ஆகவே விலங்கு என்பது தனது உணவு தேவைக்காக தாவரத்தில் தங்கி இருக்கும். தாவரத்தை தங்கி இருக்கிறண்டா சாப்பாட்டுக்கு நாங்கள் தாவரத்தை தான் நம்பி இருக்கிறோம். விளங்குதா? சரி, தாவர உணவு இல்லாட்டி நாங்க கோழி சாப்பிட்டு கொண்டிருப்போம் அப்படின்னா, கோழி எதை உணவாக சாப்பிடுவது? கோழி உயிர் வாழ வேண்டுமாக இருந்தால் பிள்ளைகள் அதுவும் சாப்பிட வேண்டுமாகும். அதுவும் தாவரங்களையோ நெல்மணிகளையோ கிடைக்கிற பரப்புகளையோ எதையோ சாப்பிட்டு அந்த கோழி உயிர் வாழ்ந்தா தானே பிள்ளைகள் கோழியை நாங்க வெட்டி சாப்பிடலாம். இப்ப எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ தாவரத்தை தான் சாப்பாட்டுக்காக எல்லா விலங்கும் நம்பி இருக்கு.
ஆகவே தர்பூசணி என்ற பெயர் தாவரத்துக்கு மட்டும்தான் வரும். நமக்கு தேவையான உணவினை தாமே தயாரிக்கும். அப்ப விலங்குகளுக்கு என்ன பெயர் என்றால் அவை பிற போசணிகள். விலங்கு ஒரு பிறபோசணி. பிறபோசணி என்பதற்குரிய அர்த்தம் விலங்குகள் அல்லது ஏனையவை ஏனையாங்கிகள் தமக்கு தேவையான உணவுக்காக விலங்குகள் தாவரத்தின் மீது நேரடியாகவோ மறைமுகமாகவோ தங்கியிருத்தல். சரியா? நேரடியாக தங்கி இருக்கிறது விலங்குகள் மான் அல்லது மாடு, முயல், அவையெல்லாம் நேரடியாக புற்களை அல்லது தாவரங்களை உணவாக சாப்பிட்டு உயிர் வாழும். அப்ப அவை நேரடியாக தாவரத்துல தங்கி இருக்கு. அவை நேர தாவரத்தை சாப்பிட்டுத்தான் அந்த விலங்கு உயிர் வாழ போகுது. ஆனால் ஒரு சிங்கம் மறைமுகமாக தாவரத்துல தங்கி வாழும். உதாரணம், சிங்கம் முயலை உணவாக உண்ண வேண்டுமாக இருந்தால் முயல் புற்களை அல்லது தாவரத்தை உணவாக சாப்பிடும். அப்ப அந்த புல்லு சாப்பிடுற முயலைத்தான் திரும்ப சிங்கம் சாப்பிடுவதாக இருந்தால் சிங்கம் நேரடியா புல்லை சாப்பிடாவிட்டாலும் புல்லை உண்ணுகின்ற முயலை சாப்பிடுகிறது. அதை சொல்றது மறைமுகமாக தாவரத்தில் தங்கி வாழ்தல். சிங்கத்துக்கு தெரியாமலேயே அது தாவரத்தை தான் சாப்பாட்டுக்கு நம்பி இருக்கு. அது ஒரு பிறபோசணி. அப்ப இதுல சிங்கமா இருந்தாலும் பிறபோசணி, முயலாக இருந்தாலும் பிறபோசணி. அது நேரடியாக தாவரத்தை சாப்பிட்டாலும் மறைமுகமாக தாவரத்தில் தங்கி இருந்தாலும் அது பிறபோசணி என்று அழைக்கப்படும். சரியா? அப்ப இப்ப தர்பூசணி என்றா என்னன்னு பார்த்துட்டேன். தனக்கு தேவையான உணவை தானே தயாரிப்போம். பிறபோசணி என்றா என்னன்னு பார்த்தோம். தமக்கு தேவையான உணவுக்காக தாவரங்கள்ல தங்கி வாழ்வது. சரி, அப்ப இந்த தாவரங்கள் எப்படி உணவினை தயாரிக்கும்? இப்ப ஏனைய விலங்குகளால அது முடியாதத தாவரம் எப்படி செய்யும்? அப்ப இது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறதுக்காக என்ன செய்வோம், ஒரு வீடியோட்ட பார்ப்போம். தாவரத்தில் நடைபெறுகின்ற ஒளித்தொகுப்பு செயல்முறை. அந்த ஒளித்தொகுப்பு செயல்முறை எப்படி நடக்குது என்றது தெரிஞ்சாதான் உணவு எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று தெரியும். The amazing process of photosynthesis. A look around at nature is an absolute treat to our senses. We all enjoy the colors and fragrance of plants. The amazing process of photosynthesis. A look around at nature is an absolute treat to our senses. We all enjoy the colors and fragrance of plants, but seem to forget about their important contribution. Plants are an absolute necessity for life on Earth. It is so because of the process of photosynthesis. A closer look at a plant shows that it is firmly held in the soil by the help of roots. These roots absorb water from the soil and through the tiny tubes transport it to the stem
and then to the leaves. The stem holds the leaves in such a way that they absorb maximum energy from sunlight. A leaf is a very important part of the plant. Photosynthesis, the ultimate provider of food and oxygen, occurs in the leaf. A leaf consists of a flat, thin lamina, which is joined to the stem by a petiole. The flattened lamina provides large surface area for trapping sunlight. A cross-section of the leaf shows the upper and lower layers of cells, which are flat and irregular. Below the upper layer is the layer of tightly packed cells. These cells have specialized organelles called chloroplasts. Chloroplasts contain the pigment chlorophyll, which gives the green color to the leaf. The next layer has loosely arranged cells with large air spaces. The section also shows tubes specific for transporting the absorbed water into the leaves. The lower layer has many pores called stomata. Each stoma is surrounded by 2 guard cells, which regulate opening and closing of the stomata. A leaf absorbs carbon dioxide from the environment through these stomata, which after passing through air spaces, enter into the chlorophyll-containing cells. Both water and carbon dioxide molecules are finally absorbed by the chloroplast. These chloroplasts also have the capacity for trapping energy from sunlight. And this energy is used to synthesize glucose and oxygen from carbon dioxide and water. These oxygen and glucose molecules diffuse out of the chloroplast. The glucose is transported through other specialized tubes to all parts of the plant, aiding in their growth. The oxygen present in these air spaces diffuses out through the stomata. So, during photosynthesis, oxygen is given as the life-sustaining gaseous component of the atmosphere, while glucose or food is transported to all parts of the plant and used for growth. To summarize, green plants can make their own food by the process of photosynthesis. Plants are held in the soil with the help of roots. These roots absorb water and send it to the leaves through specialized tubes. The lower layer has many pores called stomata. A leaf absorbs carbon dioxide from the environment through these stomata. Both water and carbon dioxide molecules are finally absorbed by the chloroplast. Where in the presence of chlorophyll and sunlight, they synthesize glucose and release oxygen. The oxygen diffuses out through the stomata. The glucose is transported through other specialized tubes to all parts of the plant, aiding in their growth. சரிங்களே, இப்ப நீங்க பார்த்தது ஒரு ஒளி தொகுப்பிற்குரிய செயல்முறை. ஒளி தொகுப்பு என்று சொன்னால் ஒளியுள்ள போது உணவு தொகுப்பது, அதுதான் ஒளி தொகுப்பு. இப்ப நாங்க இன்னைக்கு அந்த ஒரு முக்கியமான பகுதியை முடிக்க போறோம். போஷணையில ஒளி தொகுப்பு செய்வது என்பது முக்கியமான ஒரு பகுதி. நாங்க போஷணை தேவை, அதாவது உணவு தேவை பற்றி படிக்கிறதாக இருந்தால் அந்த உணவு எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது என்ற விஷயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். உணவு எப்படி உருவாக்கப்படுகிறது, சரியா?
ஒளி தொகுப்பு எப்படி நடக்கும்? பார்த்திருப்பீங்க, ஒரு தாவரத்தில அந்த தாவரம் ஒளி தொகுப்பு செய்வதற்குரிய, அதாவது உணவை தொகுப்பதற்கு நீரை அதன் வேரில் இருந்து பெற்றுக்கொள்ளும். அதன் வேர்களிலிருந்து நீர்த்துளிகள் வேர் மயிர்களினால உறிஞ்சப்பட்டு அந்த தாவரத்திற்கு மேல் நோக்கி கொண்டு செல்லப்படும். உள்ளுக இருக்கிற சிறிய குழாய்களினூடாக அந்த நீரானது தாவரத்துக்கு மேல் நோக்கி கொண்டு செல்லப்படும். அப்ப நீர் அவசியம் தாவரத்துக்கு. ஒளி தொகுப்பு ஒன்றை செய்வதற்கு தாவரத்துக்கு நீர் அவசியமான ஒன்று. ஒளி தொகுப்பு எங்க நடக்கிறதாக நீங்க பாக்குறீங்க? ஒளி தொகுப்பு ஒரு தாவரத்தினுடைய இலைகளில் நடைபெறும். தாவர இலையில நடக்கிறத பார்க்க. தாவரம் ஒன்றின் இலைகள்ல பச்சையம் என்கின்ற ஒரு நிறப்பொருள் இருக்கு. நீங்க இந்த படத்துல பார்த்திருப்பீர்கள், பச்சை நிறத்தில அடுக்குகளாக காணப்படும். அதுக்கு பெயர் குளோரோபில். உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பச்சையம் என்கிற நிறப்பொருள் இருக்கிறது என்று தெரியும். தாவர இலைகள் பச்சையாக இருக்கிறதுக்கு காரணம் இது இருக்கிறது தான். அப்ப இனி உங்கள்கிட்ட யாராவது ஏன் தாவர இலைகள் பச்சையாக இருக்குது என்று கேட்டா நீங்க சொல்ல வேணும், தாவர இலைகள்ல பச்சையம் என்கிற ஒரு நிறப்பொருள் காணப்படுது, அதனால தாவரங்கள் பச்சையாக இருக்கிறது. அப்போ ஒரு தாவரம் ஒளி தொகுப்பு செய்யறதுக்கு நீரும் தேவை, பச்சையமும் தேவை. பச்சையா இருக்க வேணும் இலைகள், சரியா? அதே மாதிரி அந்த இலைகளுக்கு இடையில இருக்கிற சின்ன இலைவாய்கள் பார்த்திருப்பீங்கள். ஒரு அவரை வித்து வடிவத்துல இருக்கிற இலைவாய்கள் இருக்கு. இந்த இலைக்கு பின்பக்கமாக சிறிய சிறிய இலைவாய்கள் இருக்கு. அந்த இலைவாய்களின் ஊடாக கார்பனீர் ஆக்சைடு வாயு கார்பனீர் ஆக்சைடு வாயு இந்த இலைவாயினூடா இலைக்கு உள்ளுக்கு போகும், சரியா? கார்பனீர் ஆக்சைடு வாயு இலைக்கு உள்ளுக்கு போகும். இப்ப அவசியமான பொருட்கள்ல நீரும் வந்துட்டுது, கார்பனீர் ஆக்சைடையும் இலைகள் எடுத்துச்சு. இந்த ரெண்டையும் வச்சு கொண்டுதான் பிள்ளைகள் உணவு உற்பத்தி செய்யப்படுகிறது. தாவரங்கள்ல உணவு உற்பத்தி செய்யறதுக்கு என்னென்ன தேவை என்று கேட்டா, தாவரத்துக்கு நீரும் தேவை. கார்பனீர் ஆக்சைடு என்பது வாயு, நாங்க வெளியேற்றுகின்ற வாயு. மனிதர்கள் சுவாசிச்சு போட்டு வெளியே விடுற வாயுதான் பிள்ளைகள் இந்த கார்பனீர் ஆக்சைடு வாயு. இந்த வாயுவை இந்த தாவரங்கள் இலைவாயினூடாக உள்ளுக்கு எடுக்கும். எடுத்து முடிய உள்ளுக்க இருந்து உணவு தொகுக்கப்படும். இலைகள்ல உணவு தொகுக்கப்பட்ட பிறகு இந்த கார்பனீர் ஆக்சைடு வாயு என்னவாக மாறி வெளியேற்றப்படும் என்றால் ஆக்சிஜன் வாயுவாக மாறி வெளியே. ஆக்சிஜன் வாயு என்றா என்னது? மனிதர்களால சுவாசிக்கின்ற வாயுதான் ஆக்சிஜன் வாயு. அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன விளங்கி இருக்கு? தாவரங்கள்ல ஒளித்தொகுப்பு செயல்முறை நடைபெறுவதற்கு நீர் அவசியமானது, கார்பனீர் ஆக்சைடு வாயு அவசியமானது. அப்ப இலைகளுக்கு உள்ளெடுக்கப்படுகின்ற வாயு கார்பனீர் ஆக்சைடு வாயு.
இலைகளில் இருந்து வெளியேற்றப்படுகின்ற வாயு, அதாவது உணவு தொகுப்பு முடிஞ்ச பிறகு இந்த இலையில இருந்து வெளியேற்றப்படுகின்றது ஒட்சிசன் வாயு. ஒளி தொகுப்புண்டா என்னது? இந்த நீரையும் கார்பனீரொட்சைட்டையும் பயன்படுத்தி சூரிய ஒளி இருக்கேக்க, சூரிய ஒளி இருந்தா தான் பிள்ளைகள் ஒளி தொகுப்பு நடக்கும். பாருங்க, ஒளி தொகுப்பிலேயே ஒளி என்று இருக்கும். அது என்ன ஒளி? சூரிய ஒளி. அப்ப கட்டாயம் சூரிய வெளிச்சம் இருந்தா தான் பிள்ளைகள் உணவு தொகுப்பு நடக்கும். ஒளி இல்லாட்டி நடக்காது. சரியா? அப்ப பாருங்க, நீரையும் கார்பனீரொட்சைட்டையும் பயன்படுத்தி பச்சையத்தை கொண்ட தாவரங்கள் உணவினை தொகுப்பது. பச்சை தாவரங்கள் என்ன செய்யுது? உணவை தொகுப்பதுதான் ஒளி தொகுப்பு. அப்ப ஒளி தொகுப்பு என்றால் என்ன என்று கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீரையும் கார்பனீரொட்சைட்டையும் பயன்படுத்தி இது ரெண்டையும் வச்சுக்கொண்டு பச்சையம் இருக்கிற தாவரங்கள் அல்லது பச்சை தாவரங்கள் அப்படின்னு நீங்க சொல்லணும். நீரையும் கார்பனீரொட்சைடு வாயுவையும் பயன்படுத்தி பச்சை தாவரங்கள் உணவு தொகுக்கின்ற செயல். சரியா? நீர் கார்பனீரொட்சைட்டை பயன்படுத்தி பச்சை தாவரங்கள் உணவை தொகுக்கும் முறை என்று அழைக்கப்படும். சரியா? அப்ப ஒளி தொகுப்பு இருந்தா இதுதான். அப்ப ஒளி தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் என்ன? ஒளி தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் என்ன? ஒன்று நீர், இரண்டாவது கார்பனீரொட்சைடு, மூன்றாவது பச்சையம், ஒளி, சூரிய ஒளி. சூரிய ஒளி இருந்தா தானே பிள்ளைகள் நடக்கும். சூரிய ஒளியும் தேவையான காரணிதான், இருந்தால் நடக்கும். சரியா? பச்சையம், சூரிய ஒளி, கார்பனீரொட்சைடு, நீர், இது நாலும் இருந்தால் ஒளித்தொகுப்பு நடக்கும். ஒளித்தொகுப்பு நடந்தா உணவு தொகுக்கப்படும். உணவு உருவாக்கப்படும் போது ஒட்சிசன் வாயு பக்க விளைபொருளாக வெளியேற்றப்படும். அந்த ஒட்சிசன் வாயுவை நாங்கள் சுவாசிப்போம். உணவு தொகுக்கப்பட்டதை நாங்க சாப்பிடுவோம். சரியா? அப்ப இப்ப உங்களுக்கு போஷணை என்றால் என்னன்றது விளங்கி இருக்கு. சரியா? அப்ப தாவரங்கள் ஒளித்தொகுப்பின் போது வளிமண்டலத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வாயு எது? இப்படி கேள்வி வந்தா என்ன செய்வீங்கள்? வளிமண்டலத்தில இருந்து பெற்றுக்கொள்ளுதண்டா இதை எடுக்குது. எந்த வாயுவை எடுக்கிறது? கார்பனீரொட்சைடு. சரியா? இரண்டாவது கேள்வியில தாவர இலைகள் ஒளித்தொகுப்பின் போது வளிமண்டலத்திற்கு விடுவிக்கின்ற வாயு எது? விடுவிக்கின்றா இலைகள்ல இருந்து வெளியில விடுவிக்கிறது. அப்ப இலையில இருந்து வெளியே போகுது அது ஆக்சிஜன். சரியா? அப்ப இத காட்டுவதற்குரிய படம் உண்டு உங்களுடைய பாட புத்தகத்துல தரப்பட்டு இருக்குது, நீங்க பார்க்கலாம். இப்ப நான் உங்களுக்கு அந்த படத்தோட வினாக்களையும் தரேன், நீங்க எழுதி கொள்ளும். சரியா? அப்ப முதல்ல நாங்க இந்த படத்தை இது பிள்ளைகள் ப்ரோசஸ் ஆஃப் போட்டோசிந்தீசிஸ், ஒளி தொகுப்புக்குரிய ஒரு செயல்முறை. சரியா? பாருங்க, இதுல ஒரு சூரியகாந்தி தாவரம் ஒன்று தரப்பட்டிருக்கு.
இந்த தாவரத்துல ஒளித்தொகுப்பு எப்படி நடக்குது என்று காட்டப்பட்டிருக்கு. பாருங்க, இது சன்லைட். சன்லைட் என்றா என்ன? சூரியன் ஒளி. எது எடுக்குது? அம்புக்குறி பாருங்க, இலைக்கு போகுது. இஞ்சால கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு என்றா கார்பனீர் ஆக்சைடு. கார்பனீர் ஆக்சைடு எதை எடுக்குது? இலை எடுக்குது. இந்த பாருங்க, அம்புக்குறி உள்நோக்கி போறத காட்டுப்படும். அதே மாதிரி வாட்டர், நீர். நீர் தாவரத்தின் வேர் மூலம் மேல கொண்டு செல்லப்படும். தாவர வேர்ல இருந்து உள்ளுக்கு இலை வரைக்கும் அது கொண்டு போகும். இது மூண்டும் உள்ளுக்கு எடுத்தா தாவர இலையில பச்சையம் இருக்கு. அந்த பச்சையத்தை கொண்டு அது உணவை தயாரிக்கும். சுகர்ஸ், அதாவது குளுக்கோஸ் தான் பிள்ளைகள் உருவாக்கப்படும். அதாவது சுகர்ஸ் என்று போட்டிருக்கேன். இப்ப நாங்கள் பொதுவாக உணவை தயாரிக்கும் என்று சொல்லும். அதே போல இன்னொன்றையும் வெளியேற்றுது வளிமண்டலத்துக்கு. வளிமண்டலம் என்றா வெளியில இருக்கிற சூழலுங்கிற சூழலுக்கு எதை வெளியில விடுது? ஆக்சிஜன், அதாவது ஆக்சிஜன் வாயுவை வளிமண்டலத்துக்கு வெளியேற்று. அப்ப அம்புக்குறி போற படத்தை, இந்த படத்தை போட்டுட்டு உங்களுக்கு பின்னம் இதுல இருந்து வெளியே போற ரெண்டும் என்ன? தாவர இலையில இருந்து வெளியே போறதுல ஒன்று ஆக்சிஜன் வாயு வெளியே போக வேணும், அடுத்தது உணவு தான் வெளியில போக வேணும். சரியா? தொகுக்கப்பட்டால் வெளியில போக வேணும். அம்புக்குறி உள்நோக்கி காட்டப்பட்டால் அது தாவரம் இதை எடுத்துக் கொள்கிறது. சூரிய ஒளி, கார்பனீர் ஆக்சைடு, நீர், தாவர இலையிலேயே பச்சையம். அப்ப இது ஒரு ஒளி தொகுப்புக்குரிய செயல். அப்ப அவசியமான காரணி என்னன்னா, இதுல இருக்கிற மூன்றும் பச்சையமும். இதுல ஒளித்தொகுப்பின் போது என்ன கிடைக்கும், என்ன விளைபொருள்கள் கிடைக்கும் என்றா, ஒன்று குளுக்கோஸ் அல்லது உணவு, இரண்டாவது ஒளி. அப்ப இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு வடிவா விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுல இந்த வினாக்களை நீங்க எழுதிக் கொள்ளும். ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? இன்றைய வகுப்புக்குரிய வினாக்கள். ஒளித்தொகுப்பு என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான காரணிகள் எவை? ஒளித்தொகுப்பு என்றால் என்ன பிள்ளைகள்? ஒளித்தொகுப்பு என்றால் நீரையும் கார்பனீர் ஆக்சைடு வாயுவையும் பயன்படுத்தி பச்சை தாவரங்களில் உணவு தொகுப்பும் செய்யும். அல்லது நீங்கள் நோமலாவே பச்சை தாவரங்களில் உணவு தொகுக்கப்படுகின்ற செயல்முறை என்று போட்டாலும் சரி. பச்சை தாவரங்களில் உணவு தொகுக்கப்படும் செயல்முறை, அதுதான் ஒளி தொகுப்பு என்று சொல்லப்படும். இப்ப எழுதிக் கொள்ளுங்க, ஒளி தொகுப்புண்டா என்ன? பச்சை தாவரங்களில் உணவு தொகுக்கப்படும் செயல்முறை. ஒளித்தொகுப்பிற்கு இரண்டாவது அவசியமான காரணிகள். அவசியம் என்றா என்ன பிள்ளைகள்?
கட்டாயம் தேவையானது. ஒளி தொகுப்புக்கு கட்டாயம் தேவையானது என்னென்ன பாக்குறோம்? நீர் தேவை, காபனீர் ஆக்சைடு தேவை, சூரிய ஒளி தேவை. வேற என்ன அதுல நாங்க தேவை? பச்சையம் தேவை. அப்ப அதுல உங்களுக்கு அவசியமான காரணங்கள் எழுது. நீர், சூரிய ஒளி, பச்சையம், காபனீர் ஆக்சைடு. மூன்றாவது, ஒளித்தொகுப்பின் பிரதான விளைபொருள் யாது? ஒளித்தொகுப்பினுடைய பிரதான விளைபொருளா, ஒளித்தொகுப்பு நடந்தா என்ன உருவாகும்? பிரதானமாக உணவு, அதாவது குளுக்கோஸ். உணவு என்று சொல்லப்படுவது குளுக்கோஸ். குளுக்கோஸ் பிரதானமாக உருவாகும், அதைத்தான் நாங்க உணவு என்று சொல்லுவோம். சரியா? ஒளித்தொகுப்பின் பக்க விளைபொருள் யாது? பக்க விளைபொருள் என்றா என்னது? உணவோட சேர்த்து வேற என்ன பொருள் வெளியேற்றப்படும்? விளைபொருள் என்றா வெளியேற்றுவது. வேற என்ன பொருளை அது உருவாக்குது? ஆக்சிஜன் வாயு. அப்ப ஒளித்தொகுப்பினுடைய பக்க விளைபொருள் ஆக்சிஜன் வாயு. ஐந்தாவது வினா, ஒளித்தொகுப்பிற்கு பயன்படும் பிரதான சக்தி முதல் எது? சக்தி முதலாக எனர்ஜி கொடுக்கிறது இங்க எது? சூரிய ஒளி. சூரிய ஒளி தானே பிள்ளைகள்? சூரிய சக்தியைத்தான் இங்க பயன்படுத்துது. பாருங்க, சன்லைட், சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிற சக்தி. அப்ப இந்த சக்தி முதல் சூரியன் என்று போட்டாலே சரி. பாருங்க, சக்தி முதல் சூரியன். அப்ப இன்றைய வகுப்பு உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒளித்தொகுப்பு தொடர்பானது. ஒளித்தொகுப்பு நடந்தா உணவு உருவாகும். அப்ப உணவு என்னத்துக்கு தேவை? போஷணை தேவைக்கு தேவை. போஷணை என்றா எல்லா அங்கிகளுக்கும் சாப்பாடு தேவை. இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்க. உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லையண்டா பிள்ளைகள், நாங்க இதோட வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். இதனுடைய தொடர்ச்சியாக நாங்க மீட்டல், அடுத்ததாக அசைவு தொடர்பாக எங்களுடைய அடுத்த வகுப்புல நாங்க பார்க்கலாம். இதோட நான் வகுப்பை நிறைவு செய்து கொள்றோம். தேங்க்யூ.